கரூர் கொடுந்துயரத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தற்காலிகமாக மட்டுமே பணி நியமனம். தவிக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நீதிமன்றமே இறுதி முடிவு எடுக்கும் என்றும் நீதிபதிகள் அதிரடி. கரூர் பெருந்துயரம் சம்பவத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்குவது சாட்சிகளை சேதப்படுத்தும். விதிகளை பின்பற்றாமல் அரசு பணி வழங்கப்படுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுதாரர் தரப்பில் வாதம். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவது ஆபத்தான முன் உதாரணம். தவிக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு. கரூர் கொடுந்துயரம் குறித்த முதல்வர் விஜயின் பேச்சுக்கு கனிமொழி எம்பி கண்டனம். தமது பொறுப்புணர்வை புரிந்து அவர் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். மக்களோடு இருப்பவர்கள் யார் என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் பதிலடி. கரூரில் தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு என்ன ஆனது என்று கூட அறிந்து கொள்ளாமல் சென்னைக்கு ஓடி வந்தவர்தான் விஜய். TKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. தவிகவினரின் குதிரை பேரத்திற்கு நிதி எங்கிருந்து வருகிறது என்று விஜய் கூறுவாரா என கேள்வி. அயோத்தி ராமர் கோவிலில் திருடிய பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்தது அம்பலம். 30 வங்கி கணக்குகளை முடக்கி காவல்துறையினர் நடவடிக்கை. திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட மகளிர் விடியல் பயண திட்டத்தை சீரழிக்கும் தவிக அரசு. கடந்த மாதத்தில் மட்டும் 160க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பெண்கள் அதிர்ச்சி. ஆலங்குளம் நெல் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேதம். தீயில் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட தாமதமாக வந்த அமைச்சரால் விவசாயிகள் அதிகாரிகள் மணிக்கணக்கில் காத்திருப்பு. தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பெண் பயிற்சி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உதகையில் மூத்த மருத்துவர்களை அத்துமீறியதை சுட்டிக்காட்டி சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. முதலமைச்சருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி.